கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யாத்திரையாகமம் 15 வாசிக்கும் போது, ஆரோனின் சகோதரியாகிய மீரியம் என்னும் தீர்க்கதரிசியானவரும் தன் கையில் தம்புரை எடுத்துக்கொண்டார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது கசப்பான கடல். மோசேயின் சகோதரி மீரியம் என்பதற்கு வருத்தமான கடல் அல்லது கசப்பான கடல் என்று அர்த்தம். இவர் ஒரு தீர்க்கதரிசியா அநேக பெண்களை தேவபாதையில் நடத்தினார். இஸ்ரவேலின் 7 முக்கியமான தீர்க்கதரிசிகளில் இவளும் ஒரு முக்கியமான நபராக இருந்தாள். இவளுடைய தாய் மற்றும் தகப்பனை பற்றி 8 வாசிக்கிறோம். அம்ராவுடைய மனைவிக்கு யோகோபேத் என்று பேர். அவள் எகிப்திலே லேவியருக்கு பிறந்த குமாரத்தி. அவன் அம்ராமுக்கு ஆரோனையும் மோசேனையும் அவர் சகோதரியாக மீரையும் பெற்றாள். 8 புஸ்தகத்திலே 26:59 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்களை மோசே நடத்தி கொண்டு வரும்போது அவளுக்கு டோராவை போதித்து வந்தான். அதே சமயம் மீரியம் அங்கிருந்த ஸ்திரீகளுக்கும் இவள் போதித்து வந்தாள். செங்கடல் 2 பிறந்து கர்த்தர் இஸ்ரவேலை நடத்தி செல்லும் போது மீரியம் இசை வாசித்து பாடல் பாடியும் நடத்தி வந்தாள். இவள் பாடல் மற்றும் இசைவரம் பெற்ற பெண்மணி. இவர் ஒரு தீர்க்கதரிசியாக செயல்பட்டு வந்தாள். அது மாத்திரமல்ல, மோசே குழந்தையாக இருக்கும்போது பார்வோடைய குமாரத்தியிடம் பார்வோடமிருந்து பாதுகாக்கப்பட்டதற்கு மீரியம் ஒரு சிறந்த காரணம். மீரியம் தாய் யோகோபேத் பக்தியுள்ள தாய்க்கு சிறந்த உதாரணம். யோகோபேத்தின் வளர்ப்பினால் தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்றவர்களாக வளர்த்தாள். மிகவும் ஒரு பெண் தீர்க்கதரிசி. ஆரோன் ஒரு ஆசாரியன். மோசே ஒரு தீர்க்கதரிசி மற்றும் தலைவன். என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம்! ஒரு தாய் நினைத்தால் எப்படியெல்லாம் வளர்க்க முடியும் என்பதற்கு யோகோபேத் சிறந்த சாட்சி. இந்த தாயின் கனி ஒரு நாளும் வீணாகவில்லை. நேகபத்தை போல மீரியமும் தன்னுடைய தம்பியாகிய மோசேய தாயை போல பராமரித்தால் மீறிய தாய் தங்களுக்கு பிள்ளைகளை சத்தியத்தில் வளர்த்தது போல நாமும் நம்முடைய பிள்ளைகளை சத்தியத்திலே வளர்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவருக்கு சாட்சியாக வளர்ப்பதுதான் ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதம். வேதத்திலே வாசிக்கிறோம், இன்று நான் உனக்கு கட்டளையிட இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கர்த்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாய் கற்றுக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவுது என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்கிறது. எனவே வேத வசனத்தை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம வழி நடத்துவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.